இந்த 2025 இந்த புத்தாண்டில் 4 கிரகங்கள் 8ஆம் பாவத்தில் இருக்கின்றது. குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வருகிறார். இந்த 8ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள் வரும் பொழுது பல காரிய தடைகள் உருவாகும். ஆனாலும் சூரியன் உச்சகமாகும் பொழுது, ராசியாதிபதி உச்சமாகும் பொழுது நாம் செய்கின்ற காரியத்தில் தடைகள் குறையும். ஆனாலும் தடை இருந்து கொண்டே, அதாவது நம்ம ஒரு வேலை ஒரு நாளில் போய் முடிச்சிடும், அது ஒரு 5 நாள் வலிக்கும். நம்ம போகும்போது அவர் சீட்டில் இருக்க மாட்டார், அவங்க வீட்டில் ஏதாவது இருக்கும், பிரச்சனை இருக்கும், அவங்க ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதனால் நாம் போகும் இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னே நமக்காக காத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுவேன். வியாபாரிகளுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல லாபம், பேர், புகழ் எல்லாமே இருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் என்று சொல்கிறான். படிக்கிற பசங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே அலைச்சல் ஓவராக இருக்கும். ரொம்ப உஷாராகணும். எக்ஸாம் ஏதாவது நீங்கள் எழுதுறீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி எழுதணும். குரு இருக்காரு, நமக்கு பார்த்துடுவார், அது மாதிரிலாம். ஏன்னா 8ஆம் பாவம் அலைச்சல். நீங்கள் போகும்போது பேனா இருக்காது, ஷூ கிழிஞ்சு போயிருக்கும், ஏதாவது பொருளை மறந்துடுவீங்க, ஐடென்டி கார்டை மறந்துடுவீங்க, இதெல்லாமே நடக்கும். ரொம்ப உஷாராக இருக்கணும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தாலும் வேலைக்கு போகிறதுக்கு அடுத்த நாள் போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாமே ரெடி பண்ணி உங்கள் பேக்கில் வச்சுடுங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. அலைச்சல்கள் ஓவராக இருக்கும்.